ஹலோ வீவர்ஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்துட்டு நேற்று வந்து ஒரிஜினல் ஆன்சர் கீ வந்து வெளியிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆன்சர் தான் சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங் ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த கொஷின் பாருங்களேன், ஒளி மரபை கண்டறிக அப்படின்னு தான் கேட்குறாங்க. புல்லுனா என்ன? பறவை. ஸோ பறவை அப்படிங்கிறப்ப பறவை நரலும் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர் ஆக போகுது. ஆனால் இவங்க வந்துட்டு எப்படி எடுத்திருக்காங்க? ஸோ திருக்குறள், ஒரு திருக்குறள் இருக்குது. அந்த திருக்குறளில் வந்து புல் சிமிழ்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வரும், ஓகேவா? ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சீனு கொடுத்துருக்காங்க. இடைச்சொல் தொடரை கண்டறிக. இதில் நிலவோ காய்ந்தது. ஸோ ஓ அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு என்னது? ஓங்கிறது இடைச்சொல் தான், ஓகேவா? ஸோ அம்மை வாளி அப்படிங்கிறப்ப அதுவும் அம்மை அப்படிங்கிறது இந்த இடத்துல இடைச்சொல் வருதான். ஸோ அதனால் ஆப்ஷன் டி தான் இதில் ஆன்சராக. அதாவது நிலவோ, ஓக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா பெயர்ச்சொல் அந்த மாதிரி வந்திருந்தது அப்படின்னா தான் அது இடைச்சொல்லாம். மற்றபடி இந்த மாதிரி காய்ந்தது அந்த மாதிரிலாம் வந்ததுனால இது இடைச்சொல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கொஷின் பாருங்களேன், திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ தகுதின்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது? ஒரு பண்பு தான் சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்னது? திருக்குறளில் தகுதிங்கிறது எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல் அப்படிங்கிறப்ப அதோட பொருள் வந்து பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க அவ்வளோ அதிகாரத்தில் இருக்கிறது திருக்குறள் மட்டும் படித்தா பத்தாது. ஸோ திருக்குறள் வந்துட்டு இந்த அதிகாரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் கரெக்டாக படிச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் அதோட பொருளையும் படிச்சுக்கணும். ஸோ அந்த பொருள் படித்தது மட்டும் இல்லாமல் அதில் அணின்னு ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம அதையும் சேர்த்து படித்து தான் ஆகணும். இப்போ கேட்கல அப்படின்னாலும் குரூப் 2ல் கேட்குறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. சொல்லிடுவாங்க, நாங்கள் திருக்குறள் தானே சொல்லியிருந்தோம், அதில் அணி இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட சொல்லுவாங்க. இதில் பாருங்களேன், தனிமரம் காடாதல் இல். இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம்? நட்பை தனிமரம் காடாதல் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? தனிமரம் வந்துட்டு காடாக ஆகாது அப்படின்னா என்னது? நிறைய பேர் சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டோம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? பகையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆன்சரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஐடியாவில் சொல்லியிருக்காங்கன்னே தெரியல. இந்த மாதிரி கொஷின்ஸில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அபுலியா, அக்கோமியா ஸ்கூல் புக்கில் கூட நம்ம படிச்சிருக்கோமா? இங்கிலீஷ் மீடியம் கூட இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இதெல்லாம். இதுக்குன்னு ஒரு டிக்ஷனரி இருந்து அதை நம்ம புரட்டி பார்த்தா தான் தெரியும் நமக்கு. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கே இந்த நிலமை. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு இன்னும் என்ன நிலமை ஆக போகுதுன்னு தெரியல. இது பாருங்களேன், 4 வந்துட்டு என்னது? தி ஹிந்து. தி ஹிந்து எழுதுனது யார்? ஜி சுப்பிரமணியம் தான். ஸோ அப்படிங்கிறப்ப 4 கரெக்டு தானே? ஸோ ஆனால் இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 2வும் 3யும் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்டாக இல்லை தப்பா அப்படிங்கிறது எனக்கும் ஒழுங்காக தெரியல. ஸோ சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த கொஷினுக்குலாம் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். நம்ம எவ்வளோ தான் சேலஞ்ச் பண்ணாலும் அவன் கொடுக்குறத மட்டும்தான் கொடுப்பான். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எங்கேருந்து எப்படி தான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில. நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா அது ஒன்று தான் நடக்குது. அசெண்டிங் ஆர்டர், எக்கனாமிக் சர்வே, மோஸ்ட்லி பாருங்களேன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் நிறைய இருக்குது. சுபாஷ் சந்திர போஸோட இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் ஹாலிடே விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜனவரி 23 இது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டது கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி இவங்க நேஷ்னல் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு தெரில. நேஷ்னல் ஹாலிடேனால் வேலைக்கு போகிறவங்களுக்கும் சேர்த்து லீவ் விடணும் தானே? யாருமே 23ஆம் தேதிக்கு லீவ் விட்டதான் நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதே இல்லை. அதனால் நம்ம எல்லாருமே என்ன நினச்சிருப்போம்? ஸோ 3 வந்துட்டு வராது, அப்போ அதுதான் தப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் எல்லாருமே நம்ம போட்டிருப்போம். மோஸ்ட்லி அப்படி தான் போட்டிருப்போம். நிறைய பேர் வந்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்களே ஒரு வேளை ட்விஸ்டடாக கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கொடுத்துருந்தாங்க ஆல் தி அபவ் அப்படின்னா எப்படி? ஆல் தி அபவ் தான் ஆன்சரு. நன் ஆஃப் தீஸ் இருந்தது அப்படின்னா நன் ஆஃப் தீஸ் தான் ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம்ல. அது மாதிரி இப்போல்லாம் பாருங்களேன், இந்த ஒன்லி எங்கே இருக்கோ அந்த ஒன்லி தான் ஆன்சராக இருக்குது. சரி, ஓகே. இப்போ மெயின் டாபிக்கு வரலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்க கேட்டிருந்ததுலேயே வந்துட்டு ஏன் இப்படிலாம் ஆன்சர் கீ செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. ஸோ நான் வந்துட்டு இதில் வந்துட்டு எவ்வளோ கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நார்மலாக வந்து செக் பண்ணப்போ வந்துட்டு எனக்கு வந்து 143 கிட்ட வந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. 137 தான் வருது. ஸோ 137 அப்படிங்கிறது லோ மார்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய பேருக்கு இந்த கீயை வச்சு என்ன ஆகிருக்கு அப்படின்னா மார்க் அதிகமாகவும் ஆகியிருக்கு.
நான் வந்துட்டு இப்போ தான் பார்க்குறேன். இவ்வளோ பேர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 168 வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த ஒரிஜினல் கீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சில சேனல்ஸில கமெண்ட் பண்ணுவாங்கல்ல. 168 ப்ளஸ் கொஷின்ஸ் போட்டிருக்கேன். 159 கொஷின்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாமே நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த அஃபிஷியல் ஆன்சர் அன்அஃபிஷியலா ஆன்சர் கீலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 152 தான் வருது. 156 தான் வருது. ஹையஸ்ட் மார்க் 160 தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதிகமா யாரையுமே பார்க்கவே இல்ல. ஒருத்தர் 2 பேர் தான் பார்த்துருப்பேன். 168 வருது அப்படின்னு சொல்றவங்களலாம் நான் இந்த கீ வந்ததுக்கப்புறம் தான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தது அப்படின்னா, எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப டவுட்டு தான். ஸோ 140க்கு மேல சப்போஸ் இருந்திருந்தாலாவது ஏதோ சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். டைப்பும் இருக்கு. ஆனாலும் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேக்கன்சியும் கம்மி. இவங்க போராட்டம் பண்றதுல பார்த்தா வேக்கன்சி கண்டிப்பா இன்க்ரீஸ்லாம் பண்ணவே மாட்டாங்க. இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு நான் தரணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க கண்டிப்பா இருக்க போறாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். ஸோ இருக்கிற மார்க்கை வச்சு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு 150 ப்ளஸ்க்கு மேலே போட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் கிடைக்குமோ என்னவோ! அதுக்கு கீழே இப்போ எனக்கு வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஆனா வந்துட்டு நெறைய பேருக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, இத விட அதிகமாவுமே வந்திருக்கும் நெறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அன்அஃபிஷியலுக்கும், இப்போ அஃபிஷியல் கீக்கும் குறைஞ்சிருக்கா, கூடியிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.